ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சேயனோட டயப்பர் பேக்ல நான் என்னென்ன பேக் பண்ணி எடுத்துட்டு போறேன் அப்படின்றது தான். இது ஒரு ஷார்ட் ட்ரிப் இல்ல 1 டேக்கு நம்ம வெளியில போறோம் அப்படின்னா, இதெல்லாம் ரொம்ப தேவையானது. அதனால நான் இந்த டயப்பர் பேக்ல என்னென்ன வைக்க போறேன் அப்படின்றது தான் சொல்லப் போறேன். என் பெரிய பையன் குழந்தையா இருக்கும்போது இந்த மாதிரி பேக்கெல்லாம் நான் யூஸ் பண்ணதில்ல. ஒரே ஒரு ஹேண்ட் பேக்ல எல்லாத்தையும் டம்ப் பண்ணிட்டு போயிடுவேன். ஆனா, இப்போ இந்த மாதிரி பேக்கெல்லாம் வந்திருக்கிறதுனால ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. நம்ம நீட்டா ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்குமே இந்த பேக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் இருக்கு. இந்த டயப்பர் பேக்ல பார்த்தீங்கன்னா, நெறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஜிப் வச்சும் இருக்கும். சைட்ல வந்து இந்த மாதிரி தனித்தனியா வச்சுக்கிற மாதிரியும் இருக்கும். டயப்பர்ஸ், ட்ரெஸ்ஸு, சாக்ஸ், மிட்டன்ஸ் இதெல்லாம் நம்ம தனித்தனியாவே வச்சுக்கலாம். நம்ம கடைங்களுக்கோ, இல்ல சூப்பர் மார்க்கெட்டுக்கோ போக மாரி இருந்தாலும் சரி, பீச், பார்க் பக்கத்துல எங்க போகுற மாரி இருந்தாலுமே, இந்த டயப்பர் பேக் ஆல்ரெடி நம்ம செட் பண்ணி வச்சுட்டோம் அப்டின்னா, எப்ப வேணாலும் எடுத்துக்கிட்டு ஈஸியா போயிரலாம். லாஸ்ட் மினிட்ல குழந்தைக்கு இது எடுத்து வச்சோமா, அது எடுத்து வச்சோமா அப்படின்னு எந்த கன்ஃப்யூஷனும் தேவையில்ல. நம்ம இந்த பேக் எடுத்துட்டு போனாலே, குழந்தைக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே இதுலயே நம்ம வச்சுக்கலாம். இதுல ஃப்ளாஸ்க்கு, பால் பாட்டில் முதல் கொண்டு இதுல வைக்கிறதுக்கான இடம் இருக்கு. இதுல நான் என்ன மாரி ட்ரெஸ்ஸஸ் வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா கவர் ஆற மாதிரி ஜம்ப் சூட் ஒண்ணு, 2 செட் ஆஃப் டீ ஷர்ட், ஷார்ட்ஸ் வச்சிருக்கேன். இது இல்லாம கையில போடுற மிட்டன்ஸு, சாக்ஸு, அப்புறம் வந்து வாய் துடைக்கிற துணி, இது எல்லாமே வந்து இந்த பேக்குள்ளயே நம்ம வச்சிரலாம். ஒரு பெரிய ஃப்ளாஸ்க் பாட்டில் இருந்தா கூட நம்ம வந்து இந்த சைடுல வச்சுக்கிறதுக்கு ஆப்ஷன் இருக்கு. பெரியவங்களுக்கு தண்ணி பாட்டில் இருந்தாலுமே இந்த சைடுல நம்ம ஓப்பனிங்ல வச்சுக்கலாம். இந்த பேக்கோட ஹைலைட் என்னன்னா, மேல இருக்கிற ஜிப் மட்டும் நம்ம ஓப்பன் பண்ணா தான் ஓப்பன் ஆகும்னு கிடையாது. பின்னாடிலயும் ஒரு ஜிப் குடுத்துருக்காங்க. இந்த ஜிப்ப ஓப்பன் பண்ணாலுமே நம்ம வந்து மெயினா இருக்கிற அந்த கம்பார்ட்மென்ட்க்கு போ முடியும். ஸோ சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் நம்ம டக்குன்னு ஈஸியா தொறந்து போடுற மாதிரியும் இந்த பின்னாடி இருக்க ஜிப் குடுத்துருக்காங்க. இத எப்படி லிஃப்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இத கையில இந்த மாதிரியும் எடுத்துட்டு போயிரலாம். இல்ல பேக் பேக் மாதிரி போட்டுக்கிறதுக்குமே ஆப்ஷன் இருக்கு. ஸோ 2 ஆப்ஷனுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பேக் பேக் மாதிரி போட்டுக்கிறதுமே நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா குழந்தைய முன்னாடி தூக்கும்போது நம்ம வந்து பேக் பேக் மாதிரி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து இந்த பேக் வந்து ரொம்பவே சூட்டபிளா இருக்கும். முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பேக்ல நான் என்னென்னலாம் வச்சிருக்கேன் அப்படின்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஜம்ப் சூட்டு, ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் கவர் பண்ற மாதிரி ஒரு ராம்பர் மாரி எடுத்திருக்கேன். நைட்ல ரொம்ப குளிருச்சு அப்படின்னா, இந்த ட்ரெஸ்ஸ நம்ம சேஞ்ச் பண்ணி விட்டுறலாம் குழந்தைக்கு. இது இல்லாம 2 செட்ஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸஸும் இதோடயே வச்சிருக்கிறேன். வாய் துடைக்கிற துணி, சாக்ஸு, மிட்டன்ஸு ஆல்ரெடி கையில போட்டுக்கிறது இல்லாம நம்ம வேற எக்ஸ்ட்ரா ஒண்ணு எடுத்துக்கணும். ஸோ அது டிஷ்யூஸு, டயப்பரு, மெயினா வைப்ஸும் டயப்பர் ரேஷ் கிரீம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா டயப்பர் போட்டு விடும்போது ரேஷ் கிரீம் போட்டுட்டு நம்ம வச்சோம், குழந்தைக்கு போட்டு விட்டோம் அப்டின்னா, ரேஷஸ் வராம இருக்கும். இது இல்லாம குழந்தைக்கு துடைக்கிறதுக்குமே நமக்கு வந்து வைப்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால எப்பவுமே இத பேக்ல ஒரு செட்டு எடுக்காம வச்சுக்கோங்க. வீட்ல இருக்கிறது தனி வைப்ஸ் இருக்கட்டும். இந்த பேக்ல எப்பவுமே வைப்ஸும், டயப்பர் ரேஷ் கிரீமும் இருக்கிற மாரியே வச்சுக்கோங்க. இதெல்லாம் பேக்ல நம்ம எப்படி ஈஸியா அரேஞ்ச் பண்றது அப்படின்றத பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மெயின் கம்பார்ட்மெண்ட்ல நம்ம வந்து டிஷ்யூஸ் போட்டுக்கலாம். ஏன்னா, இதுதான் வந்து நம்ம அடிக்கடி எடுக்கிற மாரி இருக்கும். அதனால டிஷ்யூஸ வந்து மெயின் கம்பார்ட்மெண்ட்ல போட்டுக்கோங்க. அடுத்தது ஒவ்வொரு செட் ஆஃப் ட்ரெஸ்ஸஸும் ஒவ்வொரு சைட்ல போட்டுக்கலாம். நம்ம வந்து பேம்பர்ஸ் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால, சைட்ல இருக்கிற அந்த கம்பார்ட்மெண்ட்ல போட்டுக்கலாம். ஏன்னா, அந்த சைட்ல இருக்க கம்பார்ட்மெண்ட் கொஞ்சம் பெருசாவே இருக்கும். மத்ததெல்லாம் வந்து குட்டி குட்டியா இருக்கும். சைட்ல இருக்க கம்பார்ட்மெண்ட்ல நம்ம வந்து டயப்பர்ஸ் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாவே இருக்கும். ட்ரெஸ்ஸஸ்லாம் இந்த மாதிரி ஒண்ணோட ஒண்ணு ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நம்ம எடுக்கிறதுக்குமே ஈஸியா இருக்கும். ஒரு டீ ஷர்ட்டு, ஒரு ஷார்ட்ஸும் நான் இந்த மாதிரி ஒண்ணுத்துக்குள்ள ஒண்ணு ஃபோல்ட் பண்ணி தான் வச்சிருக்கேன். இது ஷார்ட்டா எங்கேயாவது வெளியில போனா, இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். 3 டயப்பர் மட்டுமே நமக்கு போதும். இதுவே நம்ம லாங் ட்ரிப்பா போறோம் அப்டின்னா, இந்த டயப்பர்ஸ் நமக்கு பத்தாது. ஸோ வந்து 1 டேக்குமே நம்ம வந்து ஒரு 5, 6 டயப்பர் கிட்ட யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். 2 டேஸ் ட்ரிப், 3 டேஸ் ட்ரிப் போறீங்க அப்டின்னாவே, நீங்க அதுக்கேத்த மாதிரி எடுத்துக்கணும். இப்ப நான் ஷார்ட்டா வீக்கெண்ட்ஸ்ல வந்து வெளியில போறோம் அப்டின்னா, ஒரு நாளைக்கு 3 டூ 4 பேம்பர்ஸ் நான் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அதுவே போதுமானதா இருக்கு. நான் சொன்ன மாதிரி டயப்பர் ரேஷ் கிரீம் எப்பவுமே ரொம்ப மஸ்ட்டு. ஏன்னா, டயப்பர் போடும்போதெல்லாம் நம்ம ரேஷ் கிரீம் போட்டுட்டு போட்டோம் அப்டின்னா, குழந்தைங்களுக்கு வந்து ரேஷஸ் வராம இருக்கும். சாக்ஸும், மிட்டன்ஸுமே நீங்க ட்ரெஸ் கூடவே அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இது இல்லாம எனக்கு வந்து ஹேண்ட் வாஷ் யூஸ் பண்றதுக்காக நான் டாய்லெட் சோப் எடுத்து வச்சிருக்கிறேன். இது இல்லாம சின்னதா ஒரு கோகனட் ஆயிலும், ஹேண்ட் வாஷ் இதுவும் நான் வச்சிருக்கேன். ஸோ வெளியில எங்கேயாவது போம்போது குழந்தைக்கு வந்து நான் வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு ஃபீட் பண்றதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நமக்கு வந்து இது யூஸ் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஃபீடிங் பாட்டில் வைக்கிறதுக்கான ஒரு இடம் தான் அது. ஃப்ரண்ட் ஜிப்லயே நமக்கு வந்து ஹாட்டா இருக்கிறதுக்கு அப்படின்றதுக்காகவே அந்த ஃபீடிங் பாட்டில முன்னாடி வச்சுக்கலாம்.
நான் இன்னும் பவுடர் பால் குடுக்க ஆரம்பிக்கல. 2 மந்த்ஸ் தான் ஆகுது பாப்பாக்கு. என்னோட பால் குடுக்கறதுனால, நான் வெளியில எங்கேயாவது போறேன் அப்டின்னா, நான் இதுல வந்து பம்ப் பண்ணி எடுத்துட்டு போயிடுவேன். பிரஸ்ட் மில்க் பம்பும் நான் என்ன யூஸ் பண்றேன் அப்டின்றத நான் இந்த வீடியோலயே காமிச்சிடுறேன். நான் வந்து பிலிப்ஸ் அவென் பம்ப் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து நான் வாங்கி 1 மந்த் கிட்ட ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 10 டைம்ஸ் போல பம்ப் பண்ணியிருப்பேன். இது வந்து டபுள் எலக்ட்ரிக் பிரஸ்ட் பம்ப். இது வந்து 2 சைடுமே வச்சு நம்ம ஒரே நேரத்திலேயே பம்ப் பண்ணலாம். இது வந்து மேனுவல் பம்ப் கிடையாது. எலக்ட்ரிக் பம்ப் தான். ஸோ நம்ம ஜஸ்ட் வந்து பிளேஸ் பண்ணா போதும். அதுவே மில்க்க வந்து சக் பண்ணி எடுத்துரும். இந்த சக்ஷனோட ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, நேச்சுரல் சக்ஷன் தான். ஸோ குழந்தை குடிக்கிற மாதிரி தான் நமக்குமே இருக்கும். பெயின் எதுவுமே இருக்காது. மேனுவல் பம்ப்ல தான் நமக்கு வந்து பெயின் அதிகமாவே இருக்கும். இந்த எலக்ட்ரிக் பம்ப்ல வந்து பெயின் இல்ல. ஸோ இது வந்து நான் வந்து வாங்கி 1 மாசம் ஆகுது. ஒரு 10 டைம்ஸ் போல யூஸ் பண்ணியிருப்பேன். இதுவரைக்கும் எனக்கு பெயின் ஃபீல் ஆகல. இதோட கிளீனிங் ப்ராசஸ்மே ரொம்பவே சிம்பிள் தான். ஹாட் வாட்டர்ல நம்ம வந்து வாஷ் பண்ணி எடுத்தாவே ரொம்ப போதுமானது. இது எல்லாமே என்னோட பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் நான் சொல்றேன். இது வந்து பெய்ட் ப்ரமோஷன்லாம் கிடையாது. என்னோட பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் நான் வந்து இதுக்கு ரிவ்யூ குடுத்துட்டு இருக்கேன். இந்த பாக்ஸ் கூடவே என்னென்ன இருக்குன்றத பார்த்துக்கலாம். இது வந்து டிராவல் பேக் மாதிரி தான் வரும். இந்த டிராவல் பேக்குள்ள தான் நமக்கு வந்து என்னென்னலாம் இருக்கு அப்படின்றது தான் இப்ப பார்க்க போறோம். இது கேரி பண்றதுக்குமே ரொம்பவே ஈஸியா இருக்கு. இந்த பேக்குக்குள்ள தான் நமக்கு வந்து எல்லா ஐட்டம்ஸுமே குடுத்திருந்தாங்க. அதுக்குள்ளவே ஒரு பவுச்சும் இருந்துச்சு. இந்த பவுச்க்குள்ள தான் நம்ம வந்து இந்த பேட்டரியும் வச்சிருக்கோம். இந்த பேட்டரியில தான் வந்து ரீசார்ஜபிள் பேட்டரி தான். நம்ம வந்து சார்ஜ் பண்ணிக்கிட்டு, நம்ம வந்து இதோடயே நம்ம ஒயர் கனெக்ட் பண்ணிட்டு மில்க்க வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரீசார்ஜபிள் அப்படின்றதுனால, நம்ம வந்து வீட்லயே சார்ஜ் பண்ணி எடுத்துட்டு போயிட்டோம் அப்படின்னா, நமக்கு 2 டூ 3 டேஸ் வந்து இந்த சார்ஜ் நல்லாவே நிக்குது. இதுல டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோட்ஸும் இருக்கு. இது என்னென்ன மோட்ஸ்ன்னு நான் இப்ப சொல்றேன். இது வந்து டைமும் இருக்கும். நமக்கு வந்து மில்க் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கான எக்ஸ்பிரஷன் மோடுமே இருக்கு. இந்த எக்ஸ்பிரஷன் மோடு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 1லருந்து 16 வரைக்கும் நம்ம இதுல செட் பண்ணிக்கலாம். நம்ம மேனுவலாவும் செட் பண்ணிக்கலாம். இல்லன்னா வந்து மில்க் ஃப்ளோவ பொறுத்து அதுவுமே நமக்கு வந்து செட் ஆயிக்கும். அதே மாதிரி டைமும் பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம எவ்ளோ நேரம் எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்டின்ற டைமுமே இதுல நமக்கு வந்துரும். நான் யூசுவலா வந்து 12 செட் பண்ணி தான் வந்து இதுல வந்து எடுப்பேன். நம்ம இதுல மேனுவலா செட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அது அந்த மில்க் ஃப்ளோ பொறுத்து அதுவுமே செட் ஆயி நமக்கு வந்து மில்க் எடுத்துக்கும். நம்ம வந்து ஒரு ஒரு டைம் வந்து வைக்கிறோம் அப்டின்னா, ஒரு 10 மினிட்ஸ் போல நான் மில்க் எக்ஸ்பிரஸ் பண்ணுவேன். அதுவுமே நமக்கு வந்து ஒரு 100 எம்எல் போல வந்துரும். இந்த பாட்டில் சைஸ் பார்த்தீங்க அப்டின்னா, 125 எம்எல் வரைக்கும் நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஸோ நான் 100லேருந்து 125 வரைக்கும் நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோட கனெக்ஷன் ப்ராசஸ் தான் நான் சொல்லப் போறேன். இதுல 2 பைப்ல 2 லாங் டியூப் குடுத்திருப்பாங்க. ஒரு லாங் டியூப நம்ம வந்து இந்த ரீசார்ஜபிள் பேட்டரிக்குள்ள செட் பண்ணிட்டு, இன்னொரு எண்ட வந்து நம்ம வந்து இந்த பம்போட இன்னொரு சைட்ல நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும். இது எப்படி அப்டின்னா, இத வந்து நம்ம பாட்டிலுக்குள்ள கனெக்ட் பண்ணிட்டு, அப்புறமா வந்து ஸ்டார்ட்ன்னு குடுத்தோம் அப்டின்னா, நமக்கு வந்து எக்ஸ்பிரஷன் ஸ்டார்ட் ஆயிடும். இது என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்டின்னா, 2 சைடுமே நம்ம வந்து மில்க் எக்ஸ்பிரஷன் ஒரே நேரத்திலேயே பண்ணலாம். ஏன்னா, இதுல 2 டியூப் குடுத்துருக்காங்க. 2 பாட்டில் அதே மாரி 2 பம்புமே இருக்கு. இந்த பேக்கோட இன்னொரு அட்வான்டேஜ் சொல்லிடுறேன். இந்த பேக்ல நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண மில்க்க கேரி பண்றோம் அப்டின்னா, 8 ஹவர்ஸ் வரைக்கும் நல்லாருக்கும். அதுக்கு மேல அப்டின்னா தான் அது வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு நம்ம எடுத்துட்டு போறோம் அப்டின்னாலும், இந்த பேக்ல வச்சு எடுத்துட்டு போய்க்கலாம். நான் இன்னொரு பம்புமே இதுல காட்டுறேன். இத வந்து நம்ம வந்து நிப்பில்ல பிளேஸ் பண்ணிட்டு, நம்ம வந்து ஸ்டார்ட் மோட் அப்டின்னு குடுத்துட்டோம் அப்டின்னா, நமக்கு வந்து மில்க் எக்ஸ்பிரஸ் ஆக ஆரம்பிச்சுரும். இது நம்ம 2 பாட்டில் தான் எடுக்கணும் அப்டின்னு இல்ல. நம்ம இன்னும் 2, 3 ஃபீடிங் பாட்டில் வாங்கி வச்சுட்டு, எக்ஸ்பிரஸ் பண்ண மில்க் எல்லாம் வந்து அதுல நம்ப ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு, மறுபடியுமே இதுலயே வந்து நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுல பாருங்க, இப்ப நான் வந்து 2 டியூப்மே கனெக்ட் பண்ணியிருக்கேன். 2 டியூபுமே 2 பாட்டிலையுமே கனெக்ட் பண்ணியிருக்கேன். இத கனெக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் அப்படின்னு குடுத்தோம்னா, நம்மளுக்கு வந்து மில்க் வந்து ஆட்டோமேட்டிக்கா எக்ஸ்பிரஸ் ஆக ஆரம்பிச்சுரும். இதோட சவுண்டுன்னு பார்த்தீங்கன்னா, பெருசா சவுண்ட் வராது. ஸோ பப்ளிக் பிளேஸஸ்மே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ப இத வந்து சார்ஜ் போட்டுட்டே தான் நம்ம பண்ணணும்னா கிடையாது. இந்த பேட்டரிய சார்ஜ் பண்ணிட்டு நம்ம வெளியில எங்க போறோம்னாலும் கொண்டு போயிரலாம். நம்ம கார்ல போம்போதும் நம்ம வந்து மில்க் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டே கூட போலாம். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே நமக்கு இருக்காது. இது கூடவே நமக்கு ஒரு பிரஷ் லீக்கேஜ் பேடுமே குடுத்துருப்பாங்க. ஹெவி லீக்கேஜ் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த பேட் யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்டின்னா லீக்கேஜ் இருக்காது.
இந்த பேட் ரீயூசபிளா பார்த்தீங்கன்னா, இது ரீயூசபிள் கிடையாது. ஒன் டைம் யூசேஜ் மட்டும் தான். லீக்கேஜ் ஹெவியா இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த பேட் வந்து ரொம்பவே யூஸ் ஆகும். ஸோ இந்த ஃபீடிங் பாட்டிலுக்குமே தனி 2 கேப்புமே அகைன் குடுத்துருப்பாங்க. அந்த 2 கேப்புமே வந்து நம்ம மூடி வச்சுட்டு, நம்ம வந்து டயப்பர் பேக்லயோ, இல்ல இந்த பேக்லயே கூட வச்சுக்கலாம். இந்த பேக்லயே வச்சுக்கிறது ரொம்பவே யூஸ் ஆனது. ஏன்னா வந்து இதுல வச்சிருக்கோம் அப்டின்னா, நமக்கு அந்த வெளியில இருக்க டெம்பரேச்சர் வந்து இது அஃபெக்ட் பண்ணாத மாதிரி நமக்கு பார்த்துக்கும். இத ரிமூவ் பண்ணிட்டு நம்ம பாட்டில் கேப் போட்டுட்ட உடனே, நம்ம இந்த கேப் இருக்கு பார்த்தீங்களா? சக்ஷன் கேப்பு. இத வந்து நம்ப ஹாட் வாட்டர்லயோ, இல்ல டேப் வாட்டர்லயோ தான் கிளீன் பண்ணணும். ஹாட் வாட்டர்ல இருந்தாலுமே ரொம்ப நல்லது. ஆனா டேப் வாட்டர்ல கிளீன் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்டின்னா, ரொம்பவே நீட்டா இருக்கும். இந்த பேக்க பார்க்கறதுக்கு நமக்கு வந்து பிரஸ்ட் மில்க் எக்ஸ்பிரஸ் பண்ற பம்ப் பேக் மாதிரியே இருக்காது. நார்மலா டிராவல் பேக் மாதிரி தான் இருக்கும். இந்த பவுச்சுமே நம்ம வந்து பேட்டரி அதுல வச்சுட்டு இது கூடவே கேரி பண்றது ரொம்பவே ஈஸியா இருக்கும். இந்த பேக்குமே வந்து ரொம்ப கிளாஸியா, ரொம்ப நீட்டாவே இருக்கிறதுனால, நம்ம எங்க போனாலுமே இந்த பேக்க கேரி பண்ணிக்கலாம். இந்த பிரஸ்ட் பம்பும், டயப்பர் பேக்கும் எந்த பெய்ட் ப்ரமோஷனும் கிடையாது. நான் வந்து பெர்சனலா யூஸ் பண்ணி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ தான் இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன். யாராவது பிரஸ்ட் ஃபீடிங் மாம்ஸ் இருந்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். நீங்க மத்தவங்களுக்கும் இந்த வீடியோவ ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த சேனல் புடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.